வந்து உட்காரு. உள்ளே உட்காரு. யார் நீ? நீ யாரு? ஏய், முதல்ல நீ யாருன்னு சொல்ல. என் ஊரு திருப்பூர் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமம். ஏய், பஜ்ஜி கொடு. எவ்வளோக்கு? 5 ரூபாய் கொடு. சூப்பர் ஃபிகர் மாட்டி இருக்கு. விடக்கூடாது இதை. போண்டா எவ்வளவுமா? 10 ரூபாய்க்கு 5, 2 ரூபாய்க்கு 1. 5 ரூபாய்க்கு கொடுமா. 5 ரூபாய்க்கு கொடுமா. நல்லா இருக்குமா போண்டா? இது யாரு, உன் மகளா? அவ யாரா இருந்தா உனக்கு என்ன? வந்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. அந்த குடிகாரங்க மத்தியில உன் பொண்ணை வச்சுட்டு வியாபாரம் பண்றியே, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? இவளை வீட்டுல உட்கார வச்சுட்டு நானும் என் பொண்ணும் மண் அள்ளி சாப்பிட சொல்றியா? வெறும் பஜ்ஜி போண்டா வித்து எப்படி வாழ்க்கையை ஓட்ட போறீங்க? இவங்களுக்கு எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க? ஒரு வேலை செய்யுங்க, இந்த பொண்ணை என் கூட சென்னைக்கு அனுப்புங்க. ரொம்ப அழகா இருக்கா. பெரிய சினிமா ஹீரோயின் ஆக்கி காட்டுறேன். ஹீரோயினாவா? ஹீரோயின் தான் லட்ச லட்சமா சம்பாதிக்க முடியும். இப்ப இருக்கிற பெரிய ஹீரோயினிங் எல்லாத்தையும் நான் தான் கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சேன். அதனால நான் சொல்றத கேளு. இந்த புடி 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ். பணத்தை பார்த்தா போன கூட வாயை திறக்குன்னு சொல்றது கரெக்டா தான் இருக்கு. இவளை இவன் கூட அனுப்பி வச்சு பெரிய நடிகை ஆக்கிடலாம். கை நிறைய காசும் வரும், எனக்கு சனியும் தொலைஞ்ச மாதிரி இருக்கும். சினிமா நடிகை ஆக்குறேன்னு சொல்லி ஸ்ரேயான்னு பேரை மாத்தி பார்ல டான்ஸ் ஆட வச்சு கடைசியா என்ன இந்த படுகொழில தள்ளிட்டாங்க. ஸ்ரேயாங்கிறது நீதானா? என் பேர் முன்னாடி தெரியுமா? பேரை மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா உன்னை பார்த்ததில்ல. என் கதையா சொல்லிட்டேன், உன் கதை என்ன? என் பேரு சிவராஜ். +2 வரைக்கும் படிச்சிருக்கேன். எங்களோடது போர் ஃபேமிலி. அந்த குடிகாரன் கிடைக்கலன்னா அவன் பொண்டாட்டியை தூக்கிடணும். சரியா? அம்மா, எங்க உன் வீட்டுக்காரன்? அவரு வணக்கண்ணா. எங்கடா பணம்? கொடுத்துறேண்ணா. நான் பணம் கொடுக்காம எங்கேயும் ஓட மாட்டேண்ணா. 3 மாசமா இதே பாட்டை பாடுறான். நாம வர்றது இவனுக்கு தெரிஞ்சிருந்தா எஸ்கேப் ஆயிருப்பான். ஆமா, எங்கடா ஆட்டோ? இந்த ஃபைனான்ஸ் கொடுத்தான்ல நாகராஜ், பணம் கொடுக்கலன்னு ஆட்டோவை எடுத்துட்டு போயிட்டானா. ஓ, நான் பார்த்து அம்மா சத்தியமா சொல்றேண்ணா, இன்னும் ஒரு 10 நாள்ல நான் பணத்தை திருப்பி கொடுத்துறேண்ணா. நீ சொன்ன மாதிரி 10 நாள்ல பணம் கொடுக்கலன்னு வச்சுக்க, அந்த நாகராஜ் ஆட்டோ எடுத்துட்டு போன மாதிரி நான் உன் பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிடுவேன். விடுப்பா. சின்ன பையன் துள்றான். பணம் வாங்கினது அப்பா, அவரை தூக்கிட்டு போயிட்டு என்ன வேணா பண்ண. அம்மாவை பத்தி தப்பா பேசுன கண்டம் துண்டமா வெட்டிடுவேன். மரியாதையா ஓடி போயிடுங்கிறது. ஏய், அம்மாவோட சேர்ந்து துணி துவைச்சிட்டு இருக்கல்ல, அத கரெக்டா பண்ணு. துணியை துவைக்கவும் தெரியும், உன்ன மாதிரி ரவுடிங்களை புரட்டி எடுக்கவும் தெரியும். இந்த தேவான்னா சமுத்திர மாதிரிடா, அடிக்கிற அலையில அட்ரஸ் இல்லாம போயிடுவேன். ஏய், சிவானா சுனாமிடா. இந்த சுனாமிக்கு முன்னால உன் அலையெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. அதே சமயம் இந்த சுனாமி பொங்கி எழுந்துச்சுன்னா ஒருத்தன் கூட மிஞ்சினதா ஹிஸ்டரி இல்லடா. 10 நாள் கழிச்சு நான் வரேன். இந்த அலையா சுனாமியான்னு பார்க்கலாம். ஏய், வாங்கடா. கையபடியா. நீ பண்ண தப்பால அம்மாவுக்கு அசிங்கமாயிடுச்சு. அவ வந்து அம்மா காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா நான் கால பைரவ அவதாரம் எடுக்க வேண்டியிருக்கும். நேத்து நைட்டு ஷகிலா படம் போயிருந்தேன்டா. பக்கத்து சீட்ல பார்த்தா எங்க அப்பா உட்காந்துருக்காரு. ஏய் வாடா சிவா, உட்காரு. என்ன சிவா டல்லா இருக்க? அந்த ஃபைனான்சியல் தேவாவை காலி பண்ணி ஆகணும். ஏன்? என் அம்மாவை அவமானப்படுத்திட்டான். நாங்க எல்லாம் அவனால பாதிக்கப்பட்டிருக்கோம்.
நீ ரெடினா நாங்களும் ரெடி தான். முதல்ல மன்னிப்பு கேட்கறதுக்கு அவனுக்கு டைம் கொடுப்போம். முடியாதுன்னு சொன்னானா அந்த கடவுளை கூட எதிர்க்கலாம், இந்த தேவாவை எதிர்க்க கூடாது. நீங்க கொஞ்சம் எதிரில் பாருங்க. ஓ, டைம் கொடுக்கறவனுக்கே டைமா? ஏய், இப்போ ஒண்ணு கேட்டு போகல. வா, வந்து என் காலில் விழு. ஏய், எங்க அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருந்தா பொழைச்சிருப்ப. இப்ப போய் அந்த யமன் காலப்படி அவனை உன்னை வேண்டாம் சிவா. சிவனை பார்த்திருப்ப. சிவ தாண்டவத்தை பாரு. உன் பாடி பஞ்சர் ஆக போகுது. வேண்டாம் சிவா. சிவா கண்ணை திறந்தா உன் கண்ணு நிரந்தரமா மூடிடும். வேண்டாம், சொன்ன கேளு. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதும் நல்லவனா மரணம்னு நினைச்சேன். ஆனா போலீஸ்காரங்க விடல, ஜனங்களும் விடல. அது மட்டும் இல்லாம பணம் கேட்டு என் அப்பாவை நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுல இருந்து அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. ஹலோ அக்கா, அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்க. என்ன? நீ உடனே புறப்பட்டு வா அக்கா. என்னாச்சு, ஏன் அழற? எங்க சித்தி இறந்து போயிட்டாங்களாம். நீங்க எத்தனையோ வாட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இந்த தடவை என்ன தயவு செஞ்சு ஊர்ல டிராப் பண்ணுங்க. சரி, நான் டிராப் பண்றேன். அழாதீங்க, நான் இருக்கேன். அம்மா, எங்களை விட்டு போயிட்டேம்மா. அக்கா, அம்மாவோட கடைசி ஆசைப்படி நீயே உங்களுக்கு கொல்லி வச்சிடுக்கா. உங்களுக்காக நான் இருக்கேன். அம்மாவோட காரியம் முடியட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன். நீங்க தைரியமா இருங்க. இதை பாருங்க, நான் உங்களை கோயில்ல பார்த்ததுல இருந்து நான் உங்களை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நீங்க இப்படிப்பட்டவங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. உங்க வீட்டு சூழ்நிலையால தான் நீங்க இப்படி ஆயிட்டீங்கன்னு இப்ப எனக்கு புரியுது. இனிமே எல்லாத்தையும் விட்டுருங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்துமா? அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உங்க இஷ்டம். ஆனா அன்னபூரணி. அன்னபூரணியா? அவளை நான் பாத்துக்கிறேன். நீ வண்டியில உட்காரு. அங்க பாருக்கா. வாடி. நேரா விஷயத்துக்கே வர. நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இவளையா? பின்ன உன்னையவா? வேண்டாம் சிவா. ராவணனுக்கு 10 தலை,
ஆனா இந்த சூர்பனகைக்கு உடம்பு பூரா தலை. அதுல ஒரு தலைய கூட நீ யோசனை பண்ண விடாது. அது உனக்கு தான் ஆபத்து. அவளை விட்டுட்டு நீ சொன்னபடி கேட்கறதுக்கு நான் உன் வீட்டு வேலைக்காரன் இல்ல. நான் சிவானி. அட்டகாசம் பண்றதுல அரக்க, பேசுறதுல நான் பேரரசன், கருணை காட்டுறதுல கர்ணன், கண்ண திறந்தா கண்ணப்பன், சொல்லி அடிக்கிறதுல சொடலமாட சாமி, நசுக்கி எரியறதுல ஏய் நரகாசுரன், தொடைய தட்டுனா வீரபத்ரன், கால் மேல கால போட்டா கால பைரவன், வரம் கொடுக்கறதுல நான் சிவனப்பா. இது எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த சிவராஜ். பாபுஜி, ஏய், உங்களை மறுபடியும் நான் இங்க வர வைப்பேன். ஏய், நான் இங்க வர மாட்டேன். அப்படி நான் திரும்பி இங்க வரதா இருந்தா அதுக்கு முன்னால உன் மூச்சு நின்னு போயிருக்கும். அக்கா ஏதாவது பண்ணு. சிவா ஸ்ரேயா கூட்டிட்டு இங்க இருந்து போறான். எனக்கே சவால் விட்டுட்டு போறியா? உன்னை சும்மா விட மாட்டேன். என் கோபம் குறையறதுக்குள்ள உன் மூச்சு நின்னு போயிடும் சிவா. உன்னை அழிச்சிடுறேன். என்னடா இது கல்யாணம்? நேத்து ராத்திரி தான் என்கிட்ட அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா நீ கேட்ட. இப்ப பார்த்தா திடீர்னு அவளே கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற. அம்மா, நிலைமை அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதான். ஓ, இவங்க வீட்டுல ஒத்துக்கலையா? பரவாயில்ல விடு. என் மருமக மகாலட்சுமி மாதிரி இருக்கா. இங்கே இருங்க, நான் போய் ஆர்த்தி தட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். ஓ, என்ன சிவா, எப்படியோ உங்க அப்பா அம்மாக்கு கல்யாண செலவு மிச்சப்படுத்திட்டு போ. உங்க அம்மாக்கு மகாலட்சுமி மாதிரி மருமகளை கூட்டிட்டு வந்திருக்க. கொஞ்சம் அப்படி தள்ளி போ. என் மருமக மேல உன் கண்ணு பட்டுட போகுது. நாய் கண்ணு, நரி கண்ணு, கொல்லி கண்ணு, பக்கத்து விட்டு நாகம்மா என்ன கண்ணு. சிவா? யார் வேற யாரும் கிடைக்கல அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? எத்தனை குடும்பத்தை கெடுத்திருப்ப நீ. நானே இவகிட்ட 3 வாட்டி போயிட்டு வந்திருக்கேன். ஐயோ குடிகார பையல, அதில்லம்மா, போடா உள்ள. அந்த மாதிரி எப்ப கிராக்கி, எது அதான் பேசுறதுன்னு தெரியாது உனக்கு. போ. என்ன சிவா இது? உங்க சொல்றது நிஜமா? அம்மா, யாரோ இந்த பொண்ணை ஏமாத்தி மோசம் பண்ணிட்டாங்க. இனிமே அப்படிலாம் நடக்காதுமா. இங்க பாரு, உடம்புல இருக்கிற மச்சம் பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் அந்த உடம்பை விட்டு போகாதுடா. அம்மா, எவ்வளவு சோப்பு போட்டாலும் கல்லு போட்டு தேய்ச்சாலும் அந்த மச்சம் மச்சமாவே தான் இருக்கும். இதுவும் அப்படிதான்டா. அதுக்காக தான் இப்படி சொல்றேன். அவ கழுத்துல கட்டின தாலியை அறுத்தெறிஞ்சு அவளை இங்க இருந்து விரட்டி விட்டுறா. அம்மா, நான் இவளுக்கு தாலி கட்டினது இவளோட குடும்ப நடத்த தான், கழட்டி எரியறதுக்கு இல்லம்மா. இதுதான் உன் முடிவுன்னு சொல்றியா? அம்மா, இதுதான் உன்னோட முடிவுன்னா இன்னில இருந்து உன்னை பெத்த அப்பா அம்மா எல்லாரும் செத்து போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இங்க இருந்து போயிடுறா. அம்மா, அம்மா. பாபுஜி போலாம். பயமுடு அங்க பாரு, அங்க பாரு, கார்ட்டூன் பாரு. ஹை, எப்படி சிரிக்குது பாரு, அழகா சிரிக்குது பாரு, அத பாரு. காய்கறிலாம் உனக்கு எதுக்குடா? அங்க பாரு, அங்க பாரு, கார்ட்டூன் கார்ட்டூன். ஏங்க குழந்தை ஏன் அழுவுது? அவனுக்கு இந்த காய்கறி பை வேணுமாண்டி? கொடுங்க. இரு குடுக்குறேன். இந்தடா, இந்தா, இரு. எடுத்துக்கடா, எடுத்துக்க. திரும்பவும் ஏன் அழுதுட்டு இருக்கான்? ஐயோ, காய்கறிலாம் கொடுத்துருக்கேன், அவன் சாப்பிட போறான்னு சும்மா இரு. கட் பண்ணி கொடுங்க. துண்டு துண்டாவா? இரு குடுக்குறேன். இந்தா. நல்லா இருக்கும்பா, சாப்பிடு, நல்லா இருக்கும். இந்தா, இந்தா, கட் பண்ணி தரேன். சாப்பிடு. சாப்பிடு. ஐயோ, என்னங்க குழந்தைக்கு
குழந்தைக்கு மனமெல்லாம் கொடுக்குறீங்க? இல்லடி, நீ சொன்ன மாதிரி தான் கட் பண்ணி கொடுத்தா அவன் சாப்பிட மாட்டேங்கிறான். உங்களை கட்டிக்கிட்டு இன்னும் நான் என்னெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். என்ன எத்தாலே எழுத்து. இவளுக்கு தாலியை கட்டினது என் தலையெழுத்து. இவளை கட்டிக்கிட்டு மாரடிக்கிறேன். நிம்மதியா கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருந்தா அதை வந்து கெடுத்துட்டாளே. கங்னம் ஸ்டார். விஜய் என்னங்க? திரும்ப. எதுக்கு? ஹேய், திரும்ப சொல்றேன். விஜய், நீ என் பொண்டாட்டி. நீங்க எனக்கு கணவர் அமைஞ்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இப்ப எதுக்கு அழுவுற? என்னோட இந்த உடம்ப எத்தனை பேர் கூறு போட்டிருப்பாங்கன்னு எனக்கே தெரியாது. ஆனா பவித்திரமான என்னோட மனசு உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். விஜய், I love you. நடை சாத்தல் இன்று இல்லை சிங்கார கோயில் என்னை வேண்டி மீற இல்லை இளமேனி தீயில் நான் கேலியாக தொடவா ஜாலி தேடணும் உன்னை சூடாக்கி நானும் சூடி இனிமே சரணாகுவேன் முத்தமே கொடு முத்த
அக்கா அக்கா யாரு? நான் தான் அக்கா, மளிகை கடை பையன். இதோ வரேன். என்னப்பா? சிவான மளிகை ஜாமான் ஆர்டர் பண்ணியிருந்தாரு, அதான் கொண்டு வந்தேன்க்கா. ஆ சரி கொடு. ரொம்ப வெயிட்டா இருக்கு, நானே உள்ள வச்சிருக்கேன்க்கா. ஆ கொண்டு வா. அங்க கொண்டு போய் வை. ஆ ஆ. போலீஸ் அவங்க எதுக்கு இங்க வராங்க? என்ன சார்? சார் என்ன சார்? அண்ணா வீட்டை விட்டு வந்து சிவா கூட பத்தினி மாதிரி இருப்பான்னு தொழில் பண்றியா? இல்ல சார், நான் இப்போ அந்த மாதிரி இல்ல. எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. சிவா எங்க? அவரு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு. சார் அது மளிகை கடை பையன். யோ உள்ள போய் என்ன சத்தான பாரியா? எஸ் சார். சார் உள்ள எவ்வளவு இருக்கா சார்? எழுத்துட்டு வாயா. டேய் வணக்கம் சார். ஏய் உள்ள என்னடா பண்ணிட்டு இருந்த? ஒண்ணும் இல்ல சார். ஏய் சார் ஏய் கையில என்னடா காட்டு. ஓ ஏய் இங்க எதுக்குடா வந்த? 1000 ரூபாய் சொன்னாங்க சார், அதான் ரெடி பண்ணி கொண்டு வந்தேன். அதுக்குள்ள போய் சொல்றேன் சார், எனக்கு எதுவுமே தெரியாது. இதுல ஏதோ மோசம் இருக்கு. எல்லாம் அந்த அன்னபூர்ணி வேலைதான். இந்த கதையெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. நன்றி. ஓடி. குடும்பம் நடத்துற இடத்துல வந்து தொழிலா பண்ற. ஓடி. சார் என்ன விடுங்க. உன்னை என்ன பண்ற பாரு. ஏறு வண்டியில. ஏறு. ஓடி. ஓ. யோ, அவன முடியா. ஓடா. என்னடி அன்னபூர்ணி வீட்டை விட்டு வெளியே வந்து பத்னியா இருக்குன்னு சொல்லிட்டு தனியா தொழில் பண்ணிட்டு இருக்கியா? சார் அப்படிலாம் எதுவும் இல்ல சார். என்னடி என் கண்ணால பார்த்தது பொய்யா? ஏய் இதே வேலையை அன்னபூர்ணி வீட்டுல பாத்துறதுன்னா உன்னை ராணி மாதிரி வச்சிருந்திருப்பால. உயிரே போனாலும் இனிமே அந்த வேலையை செய்ய மாட்டேன் சார். ஓ அவ்வளவு திமிரா உனக்கு? ஏய் என்ன சிவா, உன் பாட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க? இதை நம்ம மாமையாரோட நினைச்சியா? சார் என் பொண்டாட்டியை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறதா சொன்னாங்க. எதுக்காக சார்? அந்த மாதிரிலாம் யாரும் இங்க கொண்டு வரலையே. சரி ஒரு நிமிஷம் இரு, நான் போய் ஐயாவை கேட்டு வந்துடுறேன். நான் சொல்றதுக்கு நீ ஒத்துக்கலன்னா சாகர வரைக்கும் ஜெயில இருக்கிற மாதிரி பண்ணிடுவேன். அந்த நரகத்துக்கு போறதுக்கு பதிலா நான் ஜெயிலே இருக்கேன். சார் இவளை தேடிட்டு சிவா அங்க வந்திருக்கான் சார். ஐயோ ராஜா. ஏய் இவ அன்னபூர்ணி வீட்டுக்கு திரும்ப போறான்னு ஒத்துக்கிற வரைக்கும் இவளை அடிச்சுக்கிட்டே இருயா. சரி சார். சார் வணக்கம் சார். என்ன விஷயம்? என் பொண்டாட்டிய ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறதா சொன்னாங்க. யாரும் பொண்டாட்டி? விஜய் சார். விஜயா? அதான் சார் ஸ்ரேயா. ஓ வேற யாரும் கிடைக்கலையா உனக்கு? சார் அது லவ் சார். போய் அவ கூட லவ்? லவ்வுக்கு ஜாதி மதம் ஏழை பணக்காரன் இது எதுவுமே இல்ல சார். அவ இப்ப ஒண்ணும் வேசி இல்ல சார். என் லவ்வர், என் பொண்டாட்டி. ஓ லவ் ஓ இஷ்டம். எங்க கூட்டிட்டு போனாங்களோ யாருக்கு தெரியும்? இந்த மாதிரி கிராக்கி எல்லாம் எல்லா ஸ்டேஷன்லயும் கூட்டிட்டு போவாங்க. எங்க கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு போய் தேடி பாரு. ஓ போய் பாரு. போட போ. சிவா ஒரு நிமிஷம், உன் பொண்டாட்டி இங்க தான் இருக்கா. ஏசிபி சார் இங்க ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட உன் கஷ்டத்தை சொல்லு, அவர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. சார். ஏய் நீ சிவா தானே? ஆமா சார். ரவுடி தொழில விட்டுட்டு ஆட்டோ ஓட்டுறதா சொன்ன, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருக்கேன் சார். என் பொண்டாட்டிய எஸ்ஐ சார் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு கேட்டா இல்லைன்னு சொல்றாரு.
ஆ என்ன நரசிம்மா, இவர் பொண்டாட்டியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்களாமே? சார் அது அவன் பொண்டாட்டி இல்ல சார், அவ ஒரு விபச்சாரி. சார் நான் அவளுக்கு லைஃப் கொடுத்துருக்கேன் சார். எங்களை நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறார் சார். ஆ, அவளை இங்க கூட்டிட்டு வாங்க. விஜய், விஜய், ராஜா, விஜய், ஏய் சார் நீ என்ன மனுஷனா மிருகமா? ஒரு பொம்பளை போட்டு இந்த அடி அடிச்சிருக்க. அவ ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும்னு தெரியாத உனக்கு? சாரி சார். என்னையா நான்சென்ஸ்? சாரி சொல்லிட்டேன். இந்த காலத்துல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு அவங்கள பத்தி அப்பா அம்மாவுக்கு தாயே தெரியும். கேட்கிற வரதட்சணையை கொடுக்கணும், கல்யாணத்தை கிராண்டா பண்ணணும், கேட்கிறப்பெல்லாம் பணம் கொடுக்கணும். இவ்வளவு செஞ்சும் கூட சரியா பாத்துக்குவாங்களான்னு கேரண்டி இல்ல. இந்த பையனை பாரியா, ஒரு கெட்டு போன பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. நிச்சயமா அவனை பாராட்டியே ஆகணும். யூ ஆர் ரியலி கிரேட். இனிமே இவங்க விஷயத்துல நீ தலையிடாத. இந்த ஆளு மறுபடியும் உங்களுக்கு தொல்லை கொடுத்தாருன்னா என்கிட்ட சொல்லுங்க. சரிங்க சார். இங்க பாருமா, சார். மீட்டிங்ல எனக்கு சால்வை கொடுத்தாங்கல்ல, ஆமா சார். அதை இந்த பொண்ணுக்கு போத்தி அனுப்பு. சரிங்க சார். நாங்க வரோம் சார். ஆ, போயிட்டு வாங்க. சார், இந்த ராஜா விஷயத்துல தலையிட்டதால நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஆனா சிவா இன்னும் உயிரோட தான் இருக்கான். உள்ள இருக்கிற சிவா மறுபடியும் வந்தான்னா உன் உடம்புல இருக்கிற அத்தனை நரம்பையும் துண்டு துண்டா கட் பண்ணி எரிஞ்சிடுவான். அப்ப நரசிம்மனா இங்க இருக்க மாட்டேன், நரகத்துல தான் இருப்ப. என்கிட்ட வச்சுக்காத. யோ, அவன் அவங்க அம்மாவுக்காக கத்தியை பிடிச்சி ரவுடியானான். இப்ப மறுபடியும் உன்னால கிரிமினல் ஆகணுமாயா? உன்னை நினைச்சாலே ரொம்ப கேவலமா இருக்கியா? ச்சே. ஐயோ, எங்க அப்பாக்கு எப்படி நான் இருக்கும் உன்னை தெரியலையே. கல்யாணம் பண்ணும் போதுல உங்க அப்பா டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் இருந்தான். இப்பதான் ஏதோ வந்து படுத்துக்கிட்டான். சும்மா இரு, நல்லதா இருப்பாரு. இருங்க, சும்மா இருங்க. ஏன் சும்மா இருக்க சொல்ற? என்னம்மா? கொஞ்சம் இருங்க. ஒவ்வொருத்தரா போய் பாருங்க. ஒவ்வொருத்தரா தான் போணுமா? நீங்க போங்க. சரி, முதல்ல நீ போ, உங்க அப்பனை பார்த்துட்டு வா. போயிடுவான்னு நினைக்கிறேன். உங்க பேர் என்ன? சிஸ்டர். என்னங்க எல்லாரும் உங்களை சிஸ்டர் சிஸ்டர்னு கூப்பிடுறாங்க. நான் உங்களை சிஸ்டர் இன்லான்னு கூப்பிடலாமா? நான் செருப்பு கையில எடுக்கட்டுமா? பாபா இல்ல, வேண்டாம், பரவாயில்ல. தனியா தான் வந்திருக்கீங்களா? கண்ணை வீங்கி போயிடும். ஆஹா. இரு, நானும் வரேன். இவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த பேஷண்ட் எஸ்கேப் ஆக மாட்டானே. உங்க அப்பா போயிட்டாரா? கார்பரேஷன் லாரியை கொண்டு ஐயோ, வா. எங்க அப்பா நல்லா தான் இருக்காரு. நல்லா இருக்கானா? நாசமா போறவன். போய் சைலண்டா பாத்துட்டு வாங்க. உங்க எக்ஸ்ட்ரா டேலண்ட் எல்லாம் உள்ள காட்டாதீங்க. ஓகே ஓகே, நீ இங்கே இரு. என்ன இருந்தாலும் அவருக்கு வயசாயிடுச்சுல, தாரா தப்பட்டைகளா சொல்லிடு. பேசாம போறீங்களா இல்லையா? மாமா, மாமா எங்க இருக்கீங்க? இங்கதான் இருக்கீங்களா? மாமா, திருட்டு பைய மாதிரி சைலண்டா இருக்கீங்க. இது என்ன மாமா, முகமூடி திருட மாதிரி மூஞ்சியெல்லாம் மூடி இருக்கீங்க? இதை எடுத்து விட்டுருவோம். இல்ல இல்ல, பரவாயில்ல, வச்சுக்கோங்க. ஐயோ, இது என்ன மாமா, நாயை ஜங்கில கட்டி போட்ட மாதிரி உங்களை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இது என்ன கையில மோதிரம் போட்டிருக்காங்க? வெள்ளி மோதிரமா அது? பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். இது என்ன மாமா, டிவி இங்க இருக்கு? டிவில வேற பாக்குறீங்களா? டிவியை ஒண்ணு கால் மாட்டுல வைக்கணும், இல்லனா உங்களுக்கு எழுத்தா மாதிரி மாட்டணும். அப்படிதானே பார்க்க முடியும். தலைக்கு முன்னாடி வச்சா எப்படி பார்க்க முடியும்? இருங்க, நான் உங்களை திருப்புறேன். இப்படி திரும்பி பாருங்க. இது சரியா தெரியலையா? இருங்க, இப்படி உட்காந்து எப்படி திரும்பி பாருங்க. அது சரியா வரலையா? இருங்க, நான் வரேன். இப்போ இந்த பக்கம் காலை இப்படி போட்டு இப்படி நேரா உட்காந்து அப்படி இப்படி ப்ரூஸ்லி ஸ்டைல்ல. இது சரியா தெரியலனா இப்படி கையை வச்சுட்டு அப்படியே பாத்தீங்கன்னா சுகமா இருக்கும். இல்லனா இப்படி குப்புறப்படுத்துன்னு பார்க்கலாம். இருங்க, இந்த பக்கம் திரும்புங்க. அப்படி பாருங்க. ஐயா,
என்ன மாமா இது கேபிள் கனெக்ஷனே காணோம். இதுல இருந்து கொய்யான்னு ஆடியோ தான் வருது, வீடியோவே காணுமே. எங்க போச்சது? இருங்க நான் ஆன் ஆஃப் பண்ணி போடுறேன். உங்களுக்கே ஆஃப் பண்ணி போடணுமா? இருங்க போடுறேன். உங்களுக்கும் ஆஃப் பண்ணுமா? நான் ஆஃப் பண்ணிட்டேன். இருங்க இப்போ உங்கள்ட்ட ஆஃப் பண்றேன். ஓகே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓகேவா? நிம்மதியா தூங்குங்க. இது என்ன மாமா பரதநாட்டியம் ஆடுற மாதிரி கால கையை தூக்கிட்டு இருக்கீங்க? காலை கீழே போடுங்க, கையை இறக்குங்க. இப்படிதான் இருக்கணும். அவர் ஆல்ரெடி குப்பரப்படுத்திருக்காரு. நீங்களும் காலை கரெக்டா போடுங்க. அப்பா சந்தோஷமா நல்லா நிம்மதியா தூங்குங்க. காலை தூக்காத. எல்லாரும் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. டிவில கேபிள் கனெக்ஷன் இல்லையா, அதான் நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். கனெக்ஷன் அப்புறமா கொடுத்துக்கலாம். அடி ஐயோ ஐயோ, அப்பாக்கு என்னாச்சு? ஓப்பன் கங்னம் ஸ்டார். அப்பா அப்பா மூணுக்கிட்ட அவுட்டா? அப்பா டாக்டர் சொன்னபடி மருந்து மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிட்டா ரெட்ட குழந்தை பிறக்கும். என்ன? ஏய் ராகினி, எப்படி இருக்க? விஜய், ஏய் என்னாச்சு? ஏன் அழற? விஜய், எனக்கு எய்ட்ஸ் வந்துருச்சு. ஐயோ கடவுளே, என்கிட்ட யாரும் வர்றதில்ல, என்கிட்ட பேசுறது கூட இல்ல. சமுதாயம் என்ன கெட்டவளாதான் பாக்குது. நான் பொழைக்க மாட்டேன்டி, நான் பொழைக்க மாட்டேன். ஏண்டி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? பாரு, இந்த உலகத்துல எத்தனையோ பேருக்கு எய்ட்ஸ் இருக்கு. அவங்கள செத்தா போயிட்டாங்க. வரக்கூடாதுதான், ஆனா வந்துருச்சே. அந்த கடவுள் உன்னை காப்பாத்துவார. தைரியத்தை மட்டும் எழுந்துராத. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசாங்கமும் சமூக சேவை மையங்களும் உதவி பண்ணிட்டு இருக்க. நீ எதுக்கும் பயப்படாம இரு. உன்னை தொட்டாலும் இல்ல நீ போடுற ட்ரெஸ்ஸ இன்னொருத்தர் போட்டாலும் இல்ல உன் கூட சேர்ந்து சாப்பிட்டாலும் அவங்களுக்கு HIV பரவாது. ஆனா அவங்க யூஸ் பண்ற சிரிஞ்ச இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு HIV பரவறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்களை இந்த சமுதாயம் ஒதுக்கி வச்சதுன்னா எங்க வீட்டுக்கு வாங்க, நாங்க உங்களை பாத்துக்கிறோம். வாடி. எனக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்த, இப்ப நீங்க இருக்கீங்க. நேரம் வரும்போது கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வர. ஷியாமலா, கிரிஜா, சுபா எல்லாரையும் ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்க சொல்ல. அன்னபூரணி அவங்க எல்லாரையும் வித்துட்டா. இப்ப 16-17 வயசுல பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து அவங்கள சித்திரவதை பண்ணி அவங்கள தொழிலுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கா. அந்த படுகொடியில இருந்து நீங்க தான் எப்படியாவது உங்க எல்லாரையும் காப்பாத்தணும். அந்த பொண்ணுங்களை எல்லாம் சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன். ஏண்டி டல்லா இருக்க? வாங்க சார் வாங்க. உங்க பாதம் எங்க தர்ம சத்திரத்துல பட்டதால இது புனிதமாயிடுச்சு. உன்ன மாதிரி பாவிங்களை பிடிச்சு உள்ள போட்டாதான் இந்த பொண்ணுகளோட வாழ்க்கை புனிதமாகும். இந்த பாவி பாவமான காரியம் பண்றது உங்களுக்கு தெரியாதா சார்? தெரியும், ஆனா இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு யாருக்கும் தைரியம் வரலையே. என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு சார்? ஓ, இது உன் வேலை தானா? ஹலோ இன்ஸ்பெக்டர், உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போங்க. எஸ் சார். கான்ஸ்டபிள், இவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போங்க. எஸ் சார். ஏய் வாடி. நான் ஜெயில இருந்து திரும்பி வரதுக்குள்ள நீ இந்த பூமியில இருக்க மாட்டேடா. ஏய், இவன் இந்த பூமியில இருக்கிறதுனாலதான் இந்த பொண்ணுகளுக்கெல்லாம் விமோச்சனம் கிடைச்சிருக்கு. இவன் இங்கதான் இருப்பான். நீ ஜெயில போய் கம்பி என்ன எடுத்துட்டு போங்க அவளை. வா வாடி. அக்கா விடுங்க. அக்கா அக்கா. ஐயோ சார், நாளைக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போறேன். நான் இங்க இருந்து போறதுக்குள்ள இந்த பொண்ணுங்களை எல்லாம் சேஃபா அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க போறேன். நாளையிலிருந்து இவங்க எல்லாருமே புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறாங்க. தேங்க்யூ சார்.
கடவுள் உனக்கு துணையா இருப்பார். குட் லக். தேங்க்யூ சார். கான்ஸ்டபிள்ஸ், இன்னைக்கு நம்ம எல்லாரையும் காப்பாத்துனது இவர்தான். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வா 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 வா, வருக வருக. என்ன தர்மசத்திரம் நடத்தும் போது நீ என்ன மறந்து போயிட்ட? ஜெயிலுக்கு வந்தவட்ட ஞாபகம் வந்துருச்சா? இங்க இருக்கிற கைதிகளுக்கெல்லாம் தர்மசத்திரம் ஆரம்பிக்க போறியா? ஆரம்பிச்சு உன் கையாலேயே ரிப்பன் கட் பண்ண வைக்கிறேன். நீதான் இந்த ஊர்ல இருக்கிற ரவுடிங்களுக்கெல்லாம் தலைவன்னு சொன்னாங்க. உன் பேரை கேட்டாலே நடுங்குவாங்களாமே. இப்போ உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. என் விரல் சைஸ் கூட இல்ல. அவன் என்னடான்னா மீசிய முறுக்கி விட்டுக்கிட்டு போஸ் கொடுக்கறான். நீ அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஆம்பளைன்னு சொல்லி ரோட்ல நடமாடிக்கிட்டு இருக்க. அவனுக்கும் எனக்கு எந்த முன்விரோதமும் இல்ல. அவன் யார் மேல கை வச்சிருக்கான்னு அவனுக்கு தெரியல. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததும் அந்த சிவாவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும்னு நான் முடிவு கட்டினேன். ஆனா என்ன பண்றது, அப்போ எனக்கு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம். ஃபைனான்ஸ் நான் கொடுக்கிறேன். அது அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறதுக்கு இல்ல, சுடுகாட்டுக்கு அனுப்புறதுக்கு. நீ ஃபைனான்ஸ் பண்றியா? அவன் உன்னை என்ன பண்ணா? முதல்ல என்கிட்ட இருந்து ஸ்ரேயாவை பிரிச்சான். அதுக்கப்புறம் என் சாம்ராஜ்யத்தை அழிச்சான். கடைசியா என்ன ஜெயிலுக்கே அனுப்பி வச்சுட்டான். அப்படியா? நீ எதுக்கும் கவலைப்படாம இரு அண்ணா. நீ ஜாலியா ஜெயில பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு அவனுக்கு அவன் வீட்டுல பிண்ட வைக்க நான் ஏற்பாடு பண்றேன். சார், அண்ணா நகர் வந்தாச்சு, இறங்குங்க. அண்ணா நகர் வந்தாச்சா? அண்ணா நகர் வேணாம், நீ நேரா பெசன் நகருக்கு வண்டியை விடு. சார், அண்ணா நகருக்கு போகணும்னு சொன்னீங்க, இங்க வந்தா பெசன் நகருக்கு போக சொல்றீங்களே சார். ஏய், மீட்டருக்கு மேல போட்டு தரேன், பெசன் நகருக்கு விடு. ஆட்டோக்காரங்களை எல்லாம் பிச்சைக்காரங்கன்னு நினைச்சீங்களா? கொஞ்சம் ஆட்டோ பின்னாடி பாருங்க. 24 மணி நேரமும் பிரசவத்துக்கு இலவசம் எழுதியிருப்போம். வேற எங்கேயுமே ஏன் அரசாங்க வண்டியில கூட எழுதியிருக்காது. அதுக்காக தான் மற்றவங்களுக்கு உதவி செய்யட்டுமேனா அந்த கடவுள் எங்களை மாதிரி ஆட்டோக்காரங்களை படைச்சிருக்காரு. மீட்டர் காசை மட்டும் கொடுத்தா போதும். ஹலோ, என்னங்க, எனக்கு பிரசவ வலி அதிகமாயிடுச்சு. அதனால நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். எந்த ஹாஸ்பிட்டல்? விஜய் ஹாஸ்பிட்டல். சரி, இப்போவே வரேன். சார், என் பொண்டாட்டிக்கு பிரசவ வலி வந்துடுச்சு. நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நீங்க வேற ஆட்டோ பாத்துக்கோங்க. மச்சான், ஆட்டோக்காரனுக்கு ஏதோ அர்ஜென்ட்டா வேலை இருக்கான், பெசனருக்கு வர முடியாதுன்றான். நீ அண்ணா நகர் டவர்கிட்ட வந்துரு. ஓகே மச்சான், நீ ஒண்ணு பண்ணு, எங்களை டவர்கிட்ட இறக்கி விட்டு போ. லவ்ல சீதாராமன், டீல்ல ஜெயராமன், டோட்டலி சைதாப்பேட்ட ராமன். நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் சார். ஓ, நான் இன்னும் விடலையே. என் பொண்டாட்டிக்கு பிரசவ வலி வந்திருக்கு சார். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஒரு ஜீவன் பூமிக்கு வரும்போது நிச்சயமா இன்னொரு ஜீவன் பூமிக்குள்ள போயே ஆகணும். என்ன விட்டுருங்க சார். விடுறதுக்காக உன்னை கூட்டிட்டு வரல. வா 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 வா, ஒரே விஷயம்தான். ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும்.
சிவா காலி. வாங்கடா. அந்த ஆண்டவன் என்னோட வாழ்க்கையில துக்கம் சந்தோஷம் ரெண்டையும் ஒரே நாள்ல கொடுத்துட்டான். இன்னைக்கு உங்க அப்பாவுக்கு இறந்த நாள், உனக்கு பிறந்த நாள். ஏதோ கையில இருக்கிற காசை வச்சு வாழ்க்கைய ஒரு வருஷம் ஓட்டிட்டேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே எந்த தப்பும் பண்ணாம நம்ம குழந்தைய வளர்த்துட்டு இருக்கேன். ஐயோ செல்லம், செல்லம் என்னம்மா, என்ன ரத்தம்? செல்லம், இந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது உங்க குழந்தைக்கு இன்டர்னல் ஆஸ்பிரேஷன் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதை ஆபரேஷன் மூலமா கிளியர் பண்ணிடலாம். எவ்வளவு செலவாகும் டாக்டர்? சுமார் 25,000 ரூபா ஆகுமா? நீங்க பணத்தை ரெடி பண்ணிட்டீங்கன்னா நான் ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்றேன். 25,000க்கு நான் எங்க போவேன்? சரி சரி டாக்டர். வந்த என் மகனை கொன்னது போதாதா? அம்மா, உங்க மகனை நான் சாகடிக்கலமா. உங்க மகனுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தைமா இது. ஏன் முகத்தை பார்க்காதீங்க, இந்த குழந்தை முகத்தை பாருங்க. இவளுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு 25,000 ரூபாய் கேக்குறாங்க. என்கிட்ட 1 ரூபாய் கூட இல்லம்மா. ஏய், என் மகனே போன பிறகு எனக்கு எதுக்காக இந்த குழந்தை வேணும்? அதுவும் இல்லாம இந்த குழந்தை ஏன் மானுக்கு தான் பிறந்ததுங்கிறதுக்கு என்ன கேரண்டி? முதல்ல இங்க இருந்து போ. என் வீட்டோட மான மரியாதை சந்திச்சு இருக்கிறதுக்குள்ள போயிடு. இங்க இருந்து போ. அக்கா, நல்லா இருக்கியா அக்கா? வாக்கா, உட்காரு. ராணி, அக்கா வந்திருக்காங்க, வெளியில வாடி. இதோ வந்துட்டேன். அம்மோ, அக்கா நல்லா இருக்கியா அக்கா? தனியாவா வந்த? மாமா எங்க? உங்க மாமா இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சுமா. அப்ப இந்த குழந்தை 2 ஒரே நாள்ல நடந்துச்சுமா. அதுல ஒண்ணும் இல்லம்மா. என் குழந்தைக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு 25,000 ரூபாய் வேணும். அம்மா என் பேர்ல 2 ஏக்கர் நிலம் எழுதி வச்சிருந்தாங்கல்ல, அதை நீங்க எடுத்துக்கிட்டு எனக்கு பணம் கொடுத்துருங்க. எந்த நிலமும் இல்ல. 25,000 மட்டும் கொடுங்க. என் குழந்தைய காப்பாத்திக்கிறேன். கூடிய சீக்கிரத்துல உங்களோட பணத்தை நான் திருப்பி கொடுத்துடுறேன். நாங்களும் இங்க கஷ்டத்துல இருக்கோம். பணம் வேணுமா? பணம். என் வீட்டுக்காரர் வந்து உன்னை பார்த்து கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடு. இந்த புடி பணம் கேட்க வந்துட்டு நம்ம அம்மா இவ பேர்ல நிலம் வாங்கி வச்சிருக்காங்களாம். பெருசா கேட்க வந்துட்டா. பகவானே, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல. ஆனா எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்க? பீடா வேணுமாக்கா? அம்மா, தெரியும்டி, நீ மறுபடியும் என்ன தேடி வருவேன்னு.
அது வந்து என் பணம் நகை எல்லாமே இங்க இருக்குல்லம்மா. இருக்கு. என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. 25,000 ரூபாய் பணம் வேணும். அது நீங்க கொடுத்தா. உன் புருஷன் என் தொழிலை நிறுத்தினான். இப்போ மறுபடியும் நான் ஒன்ன வச்சு தொழில் ஆரம்பிக்கட்டுமா? ஏய், 25,000 நடி, 50,000 தரேன். அது போக உனக்கு தங்கத்தால துலாபார அலங்காரம் பண்ற. உன் குழந்தைக்கு ஏதோ பயங்கரமான நோய் வந்திருக்குன்னு சொன்னியே, அத தூக்கி எறிஞ்சிட்டு வா. ஒரு குழந்தைக்கு தாயானதுக்கு அப்புறமும் 16 வயசு பொண்ணு மாதிரியே இருக்க. உன்னை வச்சு எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிடுறேன். என்ன வரியா? நான் இன்னைக்கு இங்க வந்ததே இந்த குழந்தைக்காக தான். இந்த குழந்தை மட்டும் இல்லைன்னா என் புருஷன் செத்த அன்னைக்கே நானும் செத்து போயிருப்பேன். தயவு செஞ்சு 25,000 மட்டும் கொடுங்க. இந்த வீட்லயே வேலை செஞ்சு நான் எப்படியாவது அதை அடைச்சிடுறேன். ஏய், குழந்தைய தூக்கி போட்டுட்டு தொழில இறங்கு, இல்லன்னா போய்கிட்டே இரு. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இவ்வளவு இறக்கம் இல்லாம பேசிட்டு இருக்க. உனக்கு எல்லாம் நல்ல சாவே வராது. ஏய் போடி. ஏய், உடனே இங்க இருந்து போடி. பெருசா ஆட்டிக்கிட்டு வந்துட்ட போடினா உனக்கே சாபம் கொடுக்குறா. வந்துட்டா குழந்தைய தூக்கிட்டு. ஏய் பையா, என்னென்ன? அவகிட்ட போய் நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லு போ. சரி சொல்றேன். அக்கா அக்கா, அந்த அண்ணா 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாரு. சரின்னு சொல்ல. சொல்றேன்க்கா. எனக்கு எனக்கு 1000 ரூபாய் வேணாம். 25,000 ரூபாய் கொடுங்க. தலை வீட்டுல வேலை செஞ்சாவது உங்க பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன். அது வரைக்கும் நீங்க எப்ப வேணாலும் இங்க வந்துட்டு போலாம். 25,000 ரூபாய் நான் அப்புறம் தரேன். இப்போ 1000 ரூபாய் தான் இருக்கு. வா.